சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3யோட ஹம்மிங் குயில் ரிக்ஸிதா, அதேபோல மலையக குயில் அசானி இவங்க 2 பேருமே வந்துட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செயலாளர் சங்கம் உலக பத்திரிகையாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்களை பாராட்டி விருது வழங்கியிருந்த வைபவம் அண்மையில நடந்திருந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியில நம்மளுடைய சி தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3யோட ஹமி கோயில் பாடகி ரிக்ஸிதா அவங்களுமே கலந்து கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு இன்னிசை கோயில் விருது 2024 என்ற விருது வழங்கி கௌரவிக்கவும் பெற்றிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் திருமதி பிரபாலினி பிரபாகரன் இவங்களுமே இந்த நிகழ்ச்சியில கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து நம்மளுடைய மலையக குயில் ஆசானி அவங்க இப்ப இந்தியால தான் இருக்கிறாங்க. இந்தியால தான் தான் படிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய படிப்பை தொடர போறதாக. அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அங்கதான் இருக்கிறபடியால இவங்களுமே இந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களையுமே பாராட்டி கௌரவிச்சு இவங்களுக்குமான விருதுமே வழங்கப்பட்டிருக்குது. ரிக்ஸிதாவையும் அசானியையும் இந்த மாதிரி சேர்த்து பார்க்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இவங்களுடைய இசை பயணம் நிறைய தூரத்துக்கு போகணும். அது மட்டும் இல்லாம படிப்புமே நல்லபடியா படிச்சு நிறைய சாதனைகளை இவங்க படைக்கணும். கல்வியிலும் சரி, இசையிலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சேர்த்து நம்மளுடைய கில்மிசா என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரங்கா லைவ் மியூசிக் பேண்ட் கலக்கி இருக்கக்கூடிய வணக்கம் வல்வெட்டி இசைமலையில கலந்து கொண்டு சிறப்பிச்சிருந்தாங்க. இவங்களோட சேர்ந்து சரிகமபா பாடகர்களுமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு செமையாவே கலக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அக்ஷயா, ஜீவன் மற்றும் நம்மளுடைய கில்மிஷா தான். இவங்க 3 பேருமே சேர்ந்து செமையா சூப்பரா கலக்கிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ரசிகர்களுக்கு இவங்களுடைய பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சேர்த்து அந்த இசை நிகழ்ச்சியில நம்முடைய சபேசனுமே கலந்து கொண்டிருந்தாங்க. சபேசனும் கில்மிஷாவும் சேர்ந்து ஒரு பாடலுமே பாடியிருந்தாங்க. இதுலயுமே நம்மளுடைய ஜீவன் மற்றும் கில்மிஷா 2 பேருமே சேர்ந்து பாடி இருக்கக்கூடிய கொடியிலே மல்லிகை பூ என்ற பாடல் தற்போது செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அவ்வளவு அட்டகாசமா இந்த பாடலை பாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கில்மிஷா எந்த ஒரு பாட்டால தற்போது இந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த ஒரு பாடலுமே பாடியிருந்தாங்க. அதுதான் வேலுண்டு வினையில் என்ற பாடல். அதுவுமே அந்த ஒரு நிகழ்ச்சியில பாடியிருந்தாங்க. செமையா இருந்தது இந்த பாடல்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே தொடர்ந்து தற்போது கில்மிஷா வேற என்ன நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளைய தினம் வணக்கம் பரணி என்ற இசை மலையில கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக கில்மிஷாவுக்கு தொடர்ந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தங்களோட இசை பயணத்துல ஏதோ ஒரு விஷயத்த செய்துட்டே இருக்காங்க. தொடர்ந்தும் இந்த மாதிரி நிறைய உயரங்களை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்களும் மறக்காம உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.